வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். 12வது வட்டத்தில் திமுக பாக முகவர்கள் அறிமுக ஆலோசனை கூட்டம். BLA to BLC நிர்வாகிகளுக்கு நல உதவி. 11/6/2025 ஓரணியில் தமிழ்நாடு என சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேற்றூர் கிழக்கு பகுதி 12வது வட்ட கழகத்தின் சார்பில் தொகுதி பொறுப்பாளர்கள் பாக முகவர்கள் அறிமுக ஆலோசனை கூட்டம். திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திருவேற்றூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் மற்றும் திருவேற்றூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு தலைமையில் 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் தலைமை கழக வழக்கறிஞர் வி. கவிகணேசன் முன்னிலையில் 11/6/2025 மாலை காலடிப்பேட்டை வன்னியர் தெருவில் அமைந்துள்ள சங்கீதா பேங்கிட் ஹாலில் 12வது வட்ட திமுக செயலாளர் கவி சதீஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி செயலாளர் மற்றும் திருவெற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் எஸ். மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு BLA to BLC BDA நிர்வாகிகளை பார்வையிட்டு அவர்களுக்கு வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியமைக்க அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து சிறப்பு ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் BS சைலேஷ் வரவேற்புரையாற்ற கழக பொதுக்குழு உறுப்பினர் ரா. முருகேசன், திருவேற்றூர் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி, MV குமார் ஆகியோருடன் மாவட்டம் பகுதி வட்ட திமுக நிர்வாகிகளுடன் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 12வது வட்டத்திற்குட்பட்ட BLA to BLC BDA பாக முகவர்களுக்கு நல உதவியாக அரிசி, பருப்பு, மைதா, உப்பு, மசாலா, பக்கெட் உள்ளிட்டவற்றை நல உதவியாக வழங்கினார். நிகழ்ச்சியில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, அன்பழகன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செய்தார்கள். இறுதியாக மாவட்ட பிரதிநிதி S. பாஸ்கரன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு விருந்து வழங்கப்பட்டது. முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்களை வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிகமான பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும் எப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அது நல்லதுக்கு சொல்றானா இல்ல கௌரவத்துக்கு சொல்றானா நம்மளுக்கு தெரியாது. ஆனா எதுவாக இருந்தாலும் நம்ம உஷாரா இருக்கணும். புரியுதுங்களா? புதுமை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, கலைஞர் உரிமை தொகை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது முதல்ல பாகம் ஒவ்வொரு பயனடைவாங்க, BLC பயனடைவாங்க அப்படின்றது அவருடைய ஆசை. நான் எப்பவும் எதிர்பார்க்கல. நம்மளாம் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். முதல்ல கட்சிக்காரன் நல்லா இருக்கும், திமுக செல்வியா இருக்கும், செழிப்பா இருக்கும். அவன் தேவையில நம்ம நான்காண்டு சாதனையில ஒரு சாதனையாவது பாகம் ஒவ்வொரு BLCக்கு போகணுன்றதான் வந்திருக்கின்ற மோகன் தலைமை கழகத்தால தேர்தல் பார்வையாளர் அறிவிக்கப்பட்ட மோகனுடைய கனவு. அவர்களுடைய கனவு நிறைவேற்ற அதை செய்ய வேண்டிய கடனை பேசுகின்ற மாவட்ட உறுப்பினர் கவிகணேசனுக்கு இருக்கு, மண்டல குழு தலைவர் தனியரசுக்கு இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரன் இருக்கு, MP கலாநிதி வீரசாமி அண்ணனுக்கு. ஆகையால் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் மட்டக்கள செயலாளரும் பேசுகின்ற கவிகணேசன் ஆகட்டும். அதுதான் எங்கள் கனவு, அதுதான் எங்கள் ஆசை. அதே ஆசைதான் மோகன் பகுதிகளை கொடுக்குறத சொன்னார். முதல்ல BLA to BLC அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்க நல்லா இருந்தாலே நம்ம வெற்றி பெறுவோம். அவங்க தான் அந்த 40% வாக்குகளை கொண்டு வர சேர்க்கிற ஒரு படை தலைவர்கள். அவங்கள நம்ம கௌரவப்படுத்தணும், அவங்கள நம்ம நல்லா வச்சுக்கணுன்றதுதான் என் அன்பு சகோதரர் மோகனுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற வண்ணம் தான் எங்களால் முடிந்தவரு ஏதாவது ஒரு நலத்திற்கு சென்று போய் சேரணுன்றதுதான் எங்கள் கனவு. மேலும் இந்த நல்ல வாய்ப்பினை அந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் தனியார் அவர்களும் கவிகணேசன் அவர்களும் எல்லாருமே பேரில் இருந்த காரணத்தினால் நேரடியாக என்ன சொல்ல வேண்டுமோ அவருக்கு வந்திருக்குது. 12வது வட்ட கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வரைக்கும் அவர்
இது 6வது நினைக்கிறேன். பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு குட்டி ஒரு மினி மாநாடு மாதிரி நன்றியை தெரிவித்துக்கிறேன். தயவு செஞ்சு டெப்போ அப்படியே லாஸ் பண்ணி யாருன்னா அப்படியே ஒரு 10 மாதத்துக்கு எலெக்ஷன் வேணால் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோன்னு சில நாங்கள் பகுதி ஆலோசனை கூடத்தில் பேசுகிறத நான் அப்படியே செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பகுதி கழகத்துக்கும் வட்ட கழகத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாக முகவரில் நேரடியாக பற்றி சொல்லி தலைமை கழகத்தில் எங்களுக்கு கட்டளை. அதனால தான் பாக முகவர்கள் DLA2 ஆகிய உங்களையும் DLC எல்லாரையும் பார்க்க முடியாது. நேரடியாக பார்த்துருக்கேன். இதுக்கு மேலே உங்கள் எல்லாருக்கிட்டையும் DLA2 ஆகிருக்கு. 19 பேர் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நான் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தெருவுக்கே வந்துடும். அதனால் தான் நீங்கள் புத்தகம் கொடுக்க வரும்போது வாங்காமல் உங்களுடைய நீங்கள் எந்த தெருவில் இருக்கிறீங்களோ அந்த தெருவுக்கே வந்துடும். எல்லாரும் 1000 ஓட்டு 500 ஓட்டு அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. என்ன பேச வேண்டுமோ அதை வந்து உங்கள் PLC மூலியமாக கழக தலைவர் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் நடந்த மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் எங்களுடைய பார்வையாளர்கள் முதல்ல உங்களுடைய பாகத்தில் நீங்கள் வெற்றி பெறும். அது தானாக நம்ம வட்டக்கழகமும் பகுதியும் தொகுதியும் தானாக வெற்றி பெறுவோம். ஒவ்வொரு பாகத்தையும் நம்மளுடைய வெற்றியும் உறுதி செய்வோம். நம்மளுடைய லேடியில் உறுதி செய்வோம்.